ரமண மகரிஷி தன்னை என்றுமே உயர்த்தி கொண்டதில்லை. தன்னை முன்னிலைப்படுத்த அவர் முயன்றதும் இல்லை. ஒருமுறை அவர் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாட நினைத்த அன்பர்கள் அவரிடம் அனுமதி கேட்டார்கள். பிறந்த நாள் தெரிந்தால்தானே கொண்டாடுவதற்கு என்று ரமணர் மறுத்துவிட திருச்சுழியில் அவர் பிறந்த நாளை அவர்கள் கண்டுபிடித்து கேட்டனர். ரமணர் சிரித்தபடி சொன்னார், இது இந்த பிறவி. முதல் பிறவி எப்ப ஆரம்பிச்சது என்று தெரிந்து கொண்டாடுவதுதானே நியாயம். அதுதானே உண்மையான பிறந்த நாள். இதைவிட பாமரனுக்கும் புரிய வகையில் கர்மாவை யார் எளிதாக சொல்லிவிட முடியும்? இது ரமண மகரிஷி அருளியது.